வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலிப்ரஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம மைசூர் சீரீஸில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த தான் பார்க்க போகிறோம். நிமிஷாம்பாள் டெம்பிள், அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மைசூரில் கர்நாடகாவில் நிறைய கோவில்கள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆல்ரெடி இந்த சீரீஸ்லேயே வந்து நம்ம நிறைய கோயில்களையும் பார்த்துருக்கோம். இந்த நிமிஷாம்பாள் டெம்பிளுக்கு வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் போனது தசரா ஹாலிடேஸில் அப்படின்றதுனால இந்த கோவிலில் ரொம்ப அழகாக பூ அலங்காரம் செஞ்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி உள்ளே வந்து வேறு வேறு கலர்ஸில் ரொம்ப வித்தியாசமான பூக்களால் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. மனசுக்கு வந்து ரொம்ப இதமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த கோவில் காவிரி ஆற்றோட பின்னாடி இருக்குது, இல்லைனா இந்த கோவிலுக்கு பின்னாடி காவிரி ஆறு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் ரொம்ப அழகான மலை, ஆறு, இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துல தான் இந்த கோவில் இருக்குது. ஆனால் மக்கள் நிறைய பேர் அங்கே குளிக்கிறாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் அவங்க சுத்தமாக அந்த இடத்த மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு என் மனசில் பட்டுச்சு. பட் ரொம்ப அழகான ஒரு கோவிலுங்க. இந்த கோவிலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்தல வரலாறு இருக்குது. இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோவில்னு சொல்கிறாங்க. அந்த பராசக்தி அன்னையோட சிறந்த பக்தனாக திகழ்ந்தவர் தான் முக்தராஜன் அப்படிங்கிற ஒரு மன்னர். அவர் வந்து தன்னுடைய நாட்டை எந்த விதத்துலேயும் குறைகள் இல்லாத மாதிரி நல்லபடியாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். ஆனால் எதிரிகள் எல்லாருக்குமே இருக்கிறப்ப அரசனுக்கு இல்லாமல் இருப்பாங்களா? முக்தராஜனுக்கு தொல்லை கொடுக்கறதையே ஒரு முழு நேர வேலையாக செஞ்சிட்டு இருந்தார் ஒரு அசுரன். அவங்க பேர் வந்து ஜானுச மண்டலன் அப்படின்றாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப இவருக்கு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்ததுனால எப்படியாவது இவனை வந்து அழிச்சிடணும் இந்த அசுரனை அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. இதே மாதிரி இவனை விட்டுட்டு இருந்தால் நம்ம நிம்மதியும் போய் நம்மளுடைய மக்களோட நிம்மதியும் வந்து இவன் அழிச்சிடுவான். அப்படின்றப்ப பராசக்தி கிட்ட ஹெல்ப் கேட்குறத தவிர, வேண்டதை தவிர வேறு வழி இல்லை, அப்படி அவங்க தான் வந்து நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டுறாரு. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நிமிஷத்தில் அந்த அசுரனை வந்து அழிச்சிடுறாங்க. ஒரு நிமிஷம் மட்டும் அந்த பராசக்தி வந்து கண் திறந்து பார்க்குறாங்க. அந்த ஜானுச மண்டலன் அப்படிங்கிற அந்த அசுரன் வந்து அழிஞ்சிடுறாரு. இதுதான் இந்த கோவிலோட வரலாறு. காரணமே இல்லாமல் எதிரிகள் வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து நிறைய பேர் போய் வேண்டி அதனால் வந்து நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான அனுபவமும் வந்து நிறைய பேர் சொல்லி நானே கேட்டிருக்கிறேன். அது கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா இந்த கோவிலுக்கு போகிறப்ப இந்த வரலாறுலாம் வந்து எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் அங்கே நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மனசு அமைதியாக, நம்ம எந்த கோவிலுக்கு போனாலும் ஒரு பாசிட்டிவான ஒரு அதிர்வலைகள் அங்கே இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து நேச்சுரல் தான். ஆனால் அதையும் மீறி நம்ம வந்து வேண்டுறப்ப நமக்கு என்னெல்லாம் வந்து எதிரிகள் கஷ்டம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் அப்போ வந்து மனசில் நினச்சி அந்த கோவிலில் வேண்டிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சேஞ்ச் வந்து இருந்ததுங்க. இது நான் அடுத்தவங்க நம்பணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை, இது வந்து எனக்கே வந்து நடந்த ஒரு விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் தான் இதை பற்றின வரலாறு நிறைய படிக்கிறப்ப எதிரிகளை வந்து நமக்கு காரணம் இல்லாமல் தொல்லை கொடுக்குறவங்கள அழிக்கிற, அவங்களுடைய மனநிலையை மாற்றுற ஒரு மிகப்பெரிய சக்தி வந்து இந்த நிமிஷாம்பாளுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிய வந்தது. ஸோ கண்டிப்பாக உங்களோட லைஃப்லேயும் வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் போயிட்டு வாங்க, மன அமைதி வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. அது மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து அந்த ஸ்ரீரங்கப்பட்டினம்லேயே நிமிஷாம்பாள் கோவிலுக்கு போகிற வழியில் திப்பு சுல்தான் இறந்த இடம் அப்படின்லாம் இருக்குது. இது வந்து எப்படி அப்படின்னா, ஹிந்துயிசம், இஸ்லாம் இந்த ரெண்டுமே வந்து இந்த ஊரில் ஸ்ரீரங்கப்பட்டினமில் ஒரு மிக்ஸ்டாக வந்து பார்க்க முடிஞ்சுது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது வந்து அந்த ஊரில் இருக்கிற வீடுகளோட அமைப்பு இப்படி தான் இருக்குது. அந்த கோவிலுக்கு போகிற வழியெல்லாமே வந்து ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலாக, இதெல்லாம் வந்து ரோ ஹவுசஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது, ஒரே மாதிரியான வீடுகள். இந்த ஊர் ஸ்ரீரங்கப்பட்டினமே வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாம் அண்ட் ஹிந்துயிசம் இந்த ரெண்டுமே வந்து சேர்ந்த ஒரு கலவை மாதிரி தான் தோணுது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்களா, இந்த பில்டிங்க்குமே வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. இது மாதிரி தான், இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் டவுனுங்க, இது ஹிஸ்டாரிக்கல் வில்லேஜ்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி எப்படி எனக்கு டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பட் இது ரொம்ப ஒரு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம். குறிப்பாக நான் சொன்ன இந்த நிமிஷாம்பாள் டெம்பிள் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு வாட்டி வந்து போயிட்டு வாங்க. பெரிய மாற்றம் வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இருக்கும். இது வந்து அந்த ஊரில் இருந்த சந்தை.
ரோட்டில் வந்து இந்த மாதிரி ரொம்ப தூரத்துக்கு இந்த மாதிரி சாதாரணமாக காய்கறிகள்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. அண்டு நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அங்கே வந்து லோக்கலாக அவங்க வீட்டில் வந்து விளையும் இல்லையா, அவங்களோட வீடுகள் தோட்டத்தில் அந்த மாதிரியான காய்கறிகள்லாம் பழங்கள்லாம் தான் அங்கே இருந்தது. ஸோ இந்த ஊர் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சினிமாட்டிக்கான்னு சொல்லலாம். இல்லை அது தவிர நம்ம ஒரு அந்த காலத்துக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு 50, 60, 70, 80 வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் இந்த மாதிரியான வீடுகள், இந்த மாதிரி சந்தை, அதை வந்து நம்ம திரும்ப விசிட் பண்ணுற மாதிரி தோணுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் ஹிஸ்ட்ரியில் இந்த ஹரப்பா, மொஹஞ்சதாரோ இதெல்லாம் பற்றி படிக்கிறப்ப ஆர்கனைஸ்டாக திட்டமிட்டு ஒரு வடிவமைக்கப்பட்ட ஊர் அப்படிலாம் வந்து படிச்சிருப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம எப்படி விஷுவலைஸ் பண்ணி வச்சுருந்தோமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து எனக்கு இந்த கிராமத்தில் ஏற்பட்டுச்சு. ஸோ கண்டிப்பாக மைசூர் நீங்கள் போனீங்கன்னா 1 நாள் இல்லை 2 நாள் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம்க்கு வந்து டைம் அலாட் பண்ணி நீங்கள் இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த நிமிஷாம்பாள் டெம்பிளோட ஸ்தல வரலாறு உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கோவிலுக்குள்ள வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்றதுனால அலோ பண்ண வரைக்கும் வெளியிலேருந்து எடுத்த சில ஃபோட்டோஸ் மட்டும்தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நீங்கள் நேரில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது ரொம்ப வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். அண்ட் இதுதான் வந்து அந்த படித்துறைன்னு சொல்லுவாங்கள்ல, அது இங்கே வந்து சூப்பரான ஒரு கரும்பு ஜூஸ் கொடுத்தாங்க. அங்கே நான் உட்காந்துருக்கல, இதுக்கு கீழே கடைகள்லாம் குட்டி குட்டியாக நிறையா இருந்தது, அங்கே ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வில்லேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அண்ட் அது மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த கோவில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு கோவில். அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கோவிலும் கூட. ஸோ கண்டிப்பாக போயிட்டு வாங்க. மைசூரில் இன்னும் வேறு என்னெல்லாம் டெம்பிள்ஸ் பார்க்கலாம் அப்படின்றதுக்கு மைசூர் பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். டாடா பை, see you and take care.